அனைவருக்கும் வணக்கம். நமக்கு இன்றைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, கல்வி உரிமைச் சட்ட வழக்கு தீர்ப்பு ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கத்தால மத்திய அரசாங்கம் மீது போடப்பட்டிருக்கு. என்ன ஒரு பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ப வந்து தேசிய கல்விக் கொள்கைய வந்து ஏற்றுக்கொள்ளாம தான் இருக்கோம். அதேமாரி பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படிங்கிறதையும் நம்ம தமிழகத்தில செயல்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்லிட்டோம். ஸோ, இதனால மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஎம் ஸ்ரீ திட்டம், அதேமாரி தேசிய கல்விக் கொள்கையோட ஒட்டி வரக்கூடிய இந்த சமக்கர சிக்ஷா அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழ தமிழக அரசாங்கத்துக்கு வரக்கூடிய ரூ. 2152,00,00,000 வந்து இன்னும் தராம தான் இருக்காங்க. ஸோ, இந்த அமௌண்ட் பிளஸ் அதோட வட்டி தொகையா சேர்த்தி தமிழக அரசுக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம, அது தனியா இருக்கிறப்ப, இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ரைட் டூ எஜுகேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா? ஆர்டிஇ. இந்த ரைட் டூ எஜுகேஷன் ஆக்ட்க்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, 25% இடங்கள வந்து ஏழை மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகள்ல ஒதுக்கி குடுக்கணும். ஓகேங்களா? அதுவுமே இந்த சமக்கிர சிக்ஷா திட்டத்துக்கு கீழ தான் வருது. அப்ப நமக்கு இந்த ஃபண்டிங்க வந்து ரிலீஸ் பண்ண முடியாதனால, நம்மளால இந்த 25% இடஒதுக்கீட இன்னும் இந்த வருஷத்துக்கான இந்த அகாடமிக் இயர்ல இந்த 25% அட்மிஷன் அப்படிங்கிறத இன்னும் நம்மனால ஸ்டார்ட் பண்ண முடியாம தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு காரணமா வச்சு நமக்கு வழக்குகள் போடப்பட்டுச்சு. தமிழ்நாடு அரசாங்க தரப்புல தனியா போடப்பட்டிருக்கு. அதேமாரி தனியார் நபர்களும் வந்து தனியா போட்டிருக்காங்க வழக்குகள. ஸோ இந்த வழக்கோட தீர்ப்ப வந்து ஒத்திவைக்க போறோம் அப்படிங்கிறத நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கம் வந்து தேசிய கல்விக் கொள்கையையும் ஏத்துக்கல. பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிறதையும் ஏத்துக்கல. அந்த 2த்துக்குமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, ஒத்துக்கிட்டா மட்டும் தான், அவங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து அந்த ஒரு அமௌண்ட்ட வந்து அதுக்கான பங்கு தொகை அப்படிங்கிறது ஒதுக்கப்படும். அதற்கு முன்னாடி தரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. அதாவது தேசிய கல்விக் கொள்கை, அது மட்டும் இல்லாம அது தொடர்பாக இருக்கக்கூடிய விவகாரங்கள்ல தமிழக அரசு கையொப்பமிடாம இருக்கு. அதனால தான் 25% இடஒதுக்கீடுக்கு தேவையான பங்குத் தொகை வந்து இன்னும் ஒதுக்கப்படாம இருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு எக்ஸாம்பிளா கோட் பண்ணி காட்ட முடியும். சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, இன்னைக்கு நித்தி ஆயோக் கூட்டம் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ நித்தி ஆயோக் கூட்டம் நம்ம நேத்தே பார்த்தோம். நித்தி ஆயோக்கோட கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் அப்படிங்கிறது நடக்க போகுது. அதுல நித்தி ஆயோக்கோட சேர்பர்சன் பிரைம் மினிஸ்டர் கலந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம, எல்லா மாநில முதலமைச்சர்களும் வருவாங்க. யூனியன் டெரிட்டரீஸோட முதலமைச்சர்களும் வருவாங்க. அதே மாரி யூனியன் டெரிட்டரீஸோட லெப்டினன்ட் கவர்னர்ஸ் எங்கெல்லாம் சட்டமன்றம் இல்லையோ, அங்கெல்லாம் லெப்டினன்ட் கவர்னர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வருவாங்க. அதே மாரி நித்தி ஆயோக்கோட சிஇஓ, வைஸ் சேர்மன் எல்லாருமே வந்து கலந்துப்பாங்க. ஸோ அதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்த பாரதத்துக்கான வளர்ந்த பாரதத்துக்கான இந்திய அணி 2047 அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஐ மீன் இந்த மீட்டிங்க்கான தீம். ஓகேங்களா? டீம் இந்தியா ஃபார் விக்ஷித் பாரத். அதுதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சரியா? டீம் இந்தியா ஃபார் விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது தான் இந்த மீட்டிங்க்கான தீம். ஸோ இந்த கூட்டம் இன்னைக்கு நடக்கும்போது முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இன்றைய திருக்குறள். ஸோ திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நன்மையும் தீமையுமாகிய 2யும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படின்னா, அத பகுத்து ஆராயணும். எது குட், எது பேட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி குட் திங்ஸ மட்டுமே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. அவங்க தான் சரியான நபர்களாக இருப்பாங்க. ஒரு செயல செய்றதுக்கு சரியான நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் எண் 511 அதிகாரம் தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆர்பிஐ இருக்காங்க இல்லையா? சோ நம்ம ஆர்பிஐ மத்திய அரசாங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா, 2,69,00,000 கோடி குடுத்திருக்காங்க. சரியா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் மணிய வந்து கவர்ன்மெண்ட் கிட்ட குடுப்பாங்க. ஆர்பிஐ வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸ யார்கிட்ட குடுப்பாங்க? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கிட்ட வந்து குடுப்பாங்க. சரியா? சோ அந்த வகையில இப்போ எவ்வளோ குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024, 25ஆம் நிதியாண்டுக்கான தொகையா கிட்டத்தட்ட 2,69,00,000 கோடி குடுத்திருக்காங்க. சரியா? சோ ஒரு பெரிய நம்பர். சோ இந்த ஆர்பிஐ டிரான்ஸ்பர் ஆஃப் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ரிலேட்டடா 2 கமிட்டி வந்து இருக்கு. ஓகேங்களா? ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மலீகம் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மலீகம் ஆர் மலேகாம்
2013ல வந்திருக்கும். இவங்களும் இந்த மாரி ஆர்பிஐயோட சர்ப்ளஸ் அமௌண்ட்ட வந்து கவர்ன்மென்ட்க்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு பிமால் ஜலான் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. பிமால் ஜலான். இந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா 2018ல வந்திருக்கும். இவங்களுமே வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ரெடி பண்ணி குடுத்திருப்பாங்க. எக்கனாமிக் கேப்பிட்டல் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எக்கனாமிக் கேப்பிட்டல் ஃப்ரேம்வொர்க் பொருளாதார மூலதன கட்டமைப்பு அப்படின்னு கூட நம்ம தமிழ்ல சொல்லலாம். எக்கனாமிக் கேப்பிட்டல் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறத உருவாக்கி குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க்க பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடக்கும். சரிங்களா? இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ட குடுக்கறதெல்லாம். என்ன ஒரு ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ இந்த மாரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் குடுக்குறப்ப, ஆர்பிஐக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில இருக்கணும். ஆர்பிஐயோட பினான்சியல் ஹெல்த்த பாத்துக்கிற அளவுல தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ இந்த 2 கமிட்டியும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கிய செய்திகள பார்த்துருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.